இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த செப்டம்பர் மாதம் 12ஆம் நாளாகி இந்த வேலைக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய் ஆவியானவரே, மகிழ்ச்சியான காலை வேளைக்காய் ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவுல எங்களோடு கூட இருந்து எங்களை காத்தேன். புதிய காலை வேளை தந்திருக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளே நம்முடைய வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபைத்தார். என்னை மறைத்து கொள்ளும். பேச ராஜா, நாங்கள் கேட்கின்றோம். இதோ ஆண்டவரே, பாடுகிற பாடல்கள், ஏறுகிற ஜெபம் மன்றாட்டுகள் இந்த சமூகத்தில் பெரிதியாக இருக்கட்டும். அடியார்களை நீர் பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே உடைய இறை ஆசிரியர்களை இந்த நாளிலே தந்து நீர் வழி நடத்தும். பேசு ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலை வேளையிலே நாம் கடவுளை துதிக்கும்படியாக சாரோடு இணைந்து 589வது பாடலாகி எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்ற 589வது பாடலை இணைந்து நாம் பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்தேக வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்தேக வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே உங்களை இயேசுவின் திருப்பெயராலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை உள்ள பகுதிகள். இந்த பகுதி நம் அனைவருக்கும் தெரிந்தது. 100க்கு அதிபதியினுடைய தலைவரின் பணியாளர் சுகமடைதல் என்ற தலைப்பு. 100க்கு அதிபதியுடைய பணியாளர் சுகமடைதல். இது மத்தேயு 8:5-13, யோவான் 4:43-54 ஆகிய பகுதிகளிலும் இடம்பெற்றிருக்கிறது. இங்கே விசுவாசமும் அதிகாரமும் என்ற தலைப்பில் இந்த பகுதியை நாம் தியானிப்பது நல்லது. விசுவாசமும் அதிகாரமும். மாணவர்களே, பொதுவாக திருமறையில் நிறைய 100க்கு அதிபதி இருக்கிறாங்க. அதில் இவரும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர். 100க்கு அதிபதி அப்படின்னா ரோமர்களுக்காக வேலை செய்கிறவங்க, ரோம படைத்தளத்தில் வேலை செய்கிறவங்க. அவருக்கு கீழே 100 சோல்ஜர்ஸ், இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. அவர்களை கட்டி ஆள்வது தான், அவர்களுக்கு தலைமையாக அல்லது தலைவராய் இருப்பது தான் இந்த ரோம 100க்கு அதிபதியினுடைய மிக முக்கியமான வேலையாய் இருக்கு. 100 பேர் அவருக்கு கீழே இருப்பாங்க. பைபிளில் ஒரு 5 விதமான 100க்கு அதிபதி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று, இப்போ நம்ம பார்க்குற இந்த மனிதன் இல்லையா, 100க்கு அதிபதி. மத்தேயு 27:54, மார்க்கு 15:39, லூக்கா 23:47. இவர் சிலுவைக்கு அடியில் நின்று கொண்டு இயேசுவை இவர் மெய்யான தேவகுமாரன் என்று சொன்ன ஒரு 100க்கு அதிபதி. அதே போல் இப்போ நம்ம பார்க்குற இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய பணியாளருக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடிய 100க்கு அதிபதி. இது நம்ம லூக்கா 7:1-10, மத்தேயு 8:5-13 நம்ம பார்க்குறோம். அடுத்தது கொர்னலிஸ் அப்படின்ற ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 48 இல்லையா. அவர் ஒரு ஜென்டைல், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். புறஜாதியார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நிறைய தரிசனத்தை பெற்று பேதுருவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்தார் என்பதை பார்க்குறோம். அதே போல் ஜூலியஸ் அப்படின்ற ஒரு செஞ்சூரியன் இருக்கிறார், 100க்கு அதிபதி. அப்போஸ்தலர் 27:1-47. இவர் பவுலுடைய ஒரு பாதுகாவலராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பவுலுக்கு ஒரு அன்பையும் இல்லையா, பவுலோடு கூட பேசுகிறவராகவும் அவர் இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் 100க்கு அதிபதி அந்த இயேசு கிறிஸ்துனுடைய எம்டி டாம் என்று சொல்லப்படுகிற காலியான கல்லறை இடத்துல இருக்கிறார். மத்தேயு 28:4-11-15. இவர் தான் அந்த கல்லறையை பாதுகாத்தவர் என்று சொல்லி இவர் சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட பல்வேறு 100க்கு அதிபதிகள் இருக்கிற போது இந்த 100க்கு அதிபதி தன்னிடத்தில் பணியாற்றுகின்ற எல்லா பணியாளர் மேலே சரிசமமான ஒரு அன்பை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இன்றைக்கி உண்மையாகவே சில டிவி நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க மேலே யாரெல்லாம் அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டிபேட் சமீபத்தில் நடந்ததை நான் பார்த்தேன். அப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் ஏன் அவங்க மேலே அன்பாக இருக்கணும், நாங்கள் தான் சம்பளம் கொடுக்குறோமே, எங்களுடைய காசுக்கு தானே அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டமும், பணக்கார கூட்டமும், அவங்க எதிர்த்து பேசிய அந்த ஏழை எளிய மக்கள், நாங்கள் பணத்துக்காக வேலை செய்தாலும் நாங்களும் மனிதர்கள் தான், எங்கள் மேலே அன்பு காட்ட வேண்டாமா என்று ஒரு டிபேட் பெரிய அளவில் நடந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது இன்றைக்கி மனித நேயம், ஹியூமனிட்டி இறந்து போயிருக்கிறது, செத்து போயிருக்கிறது. எந்த இடத்துலையுமே மனித நேயம் இல்லை. மனித நேயம் இல்லாதனால தான் இன்றைக்கி இதெல்லாம் நடக்குது. வெறும் பணத்தினால எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்றத நம்ம தெளிவாய் புரிஞ்சுக்கணும். இங்கே 100க்கு அதிபதி தன்னுடைய பணியாளர் ஒருவர் சிக்கா இருக்கிறார் இல்லையா, 100 பேர் இருக்கிறார். எல்லாரையும் அவர் விசாரிக்கணும், பார்க்கணும், நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்யணும். அப்போ தான் அவங்க சோல்ஜர்ஸ் அவங்க கூட இருந்து அவங்க சொல்கிற இடத்துக்கெல்லாம் போய் அவங்க வேலை செய்வாங்க, பாதுகாப்பாங்க, தேசத்தை பாதுகாப்பாங்க, இது மாதிரிலாம் செய்வாங்க இல்லையா, ஒரு ஃபோர்ஸ் அவங்க இருப்பாங்க. அப்போது அவர் சிக்காகும் போது அவர் அமைதியாக இருந்துட்டா அது நல்ல ஒரு தலைவராக இருக்க முடியாது இல்லையா. அதனால தான் இயேசு ஆண்டவரை பற்றி அவர் கேள்விப்பட்டு ஒரு புறஜாதியாராக இருந்தாலும் கூட ஆண்டவரிடத்துல வந்து அவர் கேட்குறார். பாருங்க, இயேசு மக்களுக்கு சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகமுக்கு சென்றார். அங்கே 100 தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். பார்த்தீங்களா, அந்த பணியாளர் மேலே மதிப்பு வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம மதிக்கிறோமா? நம்முடைய வீட்டில் வேலை செய்கிறவங்கள நம்ம எப்படி பார்க்குறோம்? மனித நேயத்தோடு பார்க்குறோமா? அவர்களை மனிதர்களாய் பார்க்குறோமா? குடும்பத்தில் ஒருவராய் பார்க்குறோமா? அல்லது வேலைக்காரர் என்று நம்ம ஒதுக்கி வைக்கிறோமா என்பதையெல்லாம் இன்றைக்கி சிந்தித்து கேள்வி எழுப்ப வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கி அவங்கெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கணுன்றதையும் நம்ம யோசிக்கணும். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். ஏன்னா இவர் ஒரு பெரிய தலைவர், 100 பேர் வேலை செய்கிறான். யூத தலைவர்களெல்லாம் இவங்களுக்கு நல்ல பழக்கமாக இருக்குது. மாத்திரமல்ல, அவர்கள் இயேசுவிடம் வந்து அவங்க கேட்குறாங்க, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவர். ஏசாமி அந்த மனுஷனுக்கு உதவி செய்வதற்கு தகுதி உள்ளவர்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, தம் மக்கள் தொழுகை கூட கேட்டபோது அவர் தொழுகை கூடத்தை கட்டி கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்களா, இன்றைக்கி எப்படி நமக்கு நிறைய மக்கள் சர்ச்சு கட்டுறதுக்கு உதவி செய்கிறாங்க. பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கி இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்துக்களாக இருக்கிறாங்க இல்லையா. ஆலயத்தை கட்டி கொடுப்பதற்கு ஒரு காலத்தில் நிறைய பேர் இடத்தையே கொடுத்துருக்குறாங்க. நிறைய இடங்களில் இஸ்லாமிய சகோதரர்கள் கொடுத்துருக்குறாங்க. நிறைய இடங்களில் இந்து சகோதரர்கள், அதர் காஸ்ட் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கெல்லாம் அந்த மக்களை எல்லாம் உண்மையாக நம்ம எண்ணி கனப்படுத்த வேண்டும். இப்படி செய்தால் நம்ம திருச்சபைக்குள்ளே என்ன வராதுன்னா, இந்த மத கலவரங்களே வராது பாரு. ஆனால் நம்ம அதெல்லாம் செய்யாமல் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறோம். அவர்களை கனப்படுத்துவது இல்லை. அவர்களை ஒரு கிறிஸ்மஸ் ஆனால் கூப்பிட்டு ஒரு கனப்படுத்தணும் இல்லையா. இதெல்லாம் என்னுடைய தந்தையின் காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன். கிராமங்களில் அந்த ஊர் தலைவர்களை கூப்பிட்டு மதிப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து அன்பாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்பாங்க. மத பிரச்சனைகளே வராது. அவங்க பாட்டு அவங்க விழாக்களை கொண்டாடுவாங்க, நம்ம விழாக்களை கொண்டாடுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் இன்றைக்கி தான் காழ்ப்புணர்ச்சி, அதிகமான காழ்ப்புணர்ச்சி வந்து நான் அந்த மதம், நீ இந்த மதம், என் மதம் அவசரம், உன் மதம் அவசரம் பெருசு, அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி மனித நேயத்தை அழித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மனிதர்களை மதிக்க தெரியணும், முதல்ல அது முக்கியம். அதான் நீங்கள் 100க்கு அதிபதி செய்திருக்கிறார். பாருங்கள், ஒரு அந்நியராக இருந்தால் கூட அந்த யூத மக்களுக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துரு. அப்போது எந்த அளவுக்கு அவர் அவர்களை நேசித்திருக்கிறார், யூதர்களை நேசித்திருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை பார். அக்செப்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஏற்றுக்கொள்ளுதல், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சில மக்கள் வாழ்வதற்கான இடம் என்று இதை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா, மிகப்பெரிய தவறு. இந்தியா என்பது ஒரு பல்சமய சூழல் நிறைந்த மக்கள் வாழுகிற இடம். செக்குலர் இந்தியா இஸ் எ செக்குலர் கண்ட்ரி. நம்முடைய கான்ஸ்டியூஷனில் மேலே முதல்ல இருக்கிறது அதுதான். பிரியம்பல் அப்படின்னு சொல்லப்படுகிற முகவுரையில் இருப்பது இந்தியா பல்சமய சூழலில் இருக்கிற ஒரு நாடு.
பல ஜாதி, பல மதம், பல மொழி பேசுகிறவர்கள் இங்கே வாழுகிறார்கள். எல்லாரையும் உள்ளடக்கியது தான் இந்தியா. ஏதோ ஒரு சமயத்தை மட்டும் இது தாங்கி பிடிக்கிறது என்று நம்ம சொல்ல முடியாது. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு செக்குலர் கண்ட்ரினா அது இந்தியா தான். ஆனால் இன்றைக்கு அதையே மாற்ற நினைக்கிறார்கள் நிறைய பேர். அதனால்தான் இன்னைக்கு மத கலவரங்கள், சாதி கலவரங்கள் எல்லாம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஆனால் இவர் பாருங்க, ஒரு புறஜாதியாராக இருந்தாலும் யூத மக்களை நேசித்திருக்கிறார். அவங்களுக்கு இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தார். அப்போ அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே இவர் தகுதி உள்ளவர் தான், நீர் அவருக்கு உதவி செய்யும் என்று சொல்றார். அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர். ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க. நம் மக்கள் மேல அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். பார்த்தீங்களா, எவ்வளவு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருக்கும் போதே நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிறை அனுப்பி பின்வாறுமாறி கூறினார், ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதி உள்ளவனாய் நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் தான். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், ஒருவரிடம் வருக என்றால் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார், வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்களை திரும்பி பார்த்து, இஸ்ரவேலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரை அனுப்பிவிட்டு, அவர் போங்க, உன்னுடைய பணியாளர் சுகம் பெற்றிருப்பார், நலமடைந்திருப்பார் என்று சொல்றார். இங்க பாருங்க, இந்த மனுஷனுடைய தாழ்மையை நம்ம பார்க்கிறோம். சொல்லி அனுப்புறாங்க, வராரு. வரும்போதே அவர் தன் நண்பர்களை அனுப்பி சொல்றாரு, இயேசுவின் பாதம் என் வீட்டில் படுறதுக்கு நான் என்ன இல்லை, தகுதி இல்லை. ஐ எம் நாட் எலிஜிபிள் டு ரிசீவ் ஜீசஸ். ஏன்னா அவர் ஆண்டவர், பரிசுத்தர். நான் ஒரு இராணுவ போர்ப்படை தளபதியாக இருக்கிறேன். அவன் என்ன நினச்சிருக்கலாம், என் வீடு ரத்தம் கரை படிந்திருக்கு, நான் எல்லாரும் நிறைய பேர் கொன்று போட்டிருக்கிறேன், ஒருவேளை அநியாயம் பண்ணியிருக்கிறேன், அதனால் ஆண்டவருடைய பாதம் என் வீட்டுக்கு வரக்கூடும். இது ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த கன்ஃபெஷன் ஆஃப் சின். இன்றைக்கி நம்முடைய லுத்ரன் திருச்சபையில் முதல்ல நம்ம ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் இருக்கிறது தான். நான் உங்களுக்கு அடிக்கடி அதை சொல்கிறேன். அதை செய்யாமல் நம்ம ஆராதனைக்குள்ளே போவே கூடாது. நேற்று கூட ஒரு எல்சிஎம்எஸ் சேப்பலில் ஒரு டிவோஷனை பார்க்க நேர்ந்தது, லைவ் ப்ரோக்ராம். அதில் முதல்ல பாஸ்டர் வெளியே வரார், வெளியிலேருந்து உள்ளே வராங்க, எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. எழுந்து நிற்கும் போது ஒரு பாடல் பாடி சிலுவையெல்லாம் கொண்டு வராங்க. பாடல் பாடி அங்கேயே அவர் அந்த பாவ அறிக்கை சொல்கிறார். வெளியவே, அதாவது சர்ச்சில் அந்த வாசப்படியில் நின்று பாவ அறிக்கை சொல்கிறார். எல்லாரும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் அப்சல்யூஷன் சொல்கிறார். இந்த பாவ மன்னிப்பை கூறின பிறகு தான் உள்ளவே வராங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போது ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம பாவ மன்னிப்போடு போனோம். அப்போ தான் அந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கு. ஏசாயா சொல்கிறார், ஆண்டவரே நான் அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ளவன், நான் கெட்ட வார்த்தை பேசுகிறவன், என் மனசில் சுத்தம் இல்லைன்னு சொன்னவொடனே தேவதூதர் அந்த நெருப்பு தழலை கொண்டு வந்து வாயில் வச்சுட்டு அப்புறம் அவனை பரிசுத்தப்படுத்துகிறார் இல்லையா? அதுபோல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த 100க்கு அதிபதி போல நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யணும். அவன் ஹம்பலாக இருக்கிறான், பெரிய ஆள். சொல்கிறான், ஒருத்தனை போனா வரான், ஒருத்தன் வானா வரான், எல்லாம் செய்கிறான், எனக்கு எல்லாம் கீழ்ப்படுகிறாங்க, 100 பேர் இருக்கிறாங்க, நான் பெரியவன் தான், ஆனாலும் நான் தகுதியற்றவன். இந்த ஹம்பிள்னஸ், இந்த தாழ்மை இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிறது. இந்த தாழ்மையை நாம் அணிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஏன்னா இயேசு ஆண்டவருடைய குணம் தாழ்மை, அதை நம்ம மறந்துடவே கூடாது. அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை எல்லாமே தாழ்மை. அப்போது விசுவாசமும் இவனுக்கு இருக்குது, தாழ்மையும் அவனுக்கு இருக்குது, பாவ மன்னிப்பையும் அவன் பெற்றோர்களை அறிக்கை செய்கிறான், பாவத்தை அறிக்கை செய்கிறான், தன் மக்கள் மேலே அன்பாக இருக்கிறான், தன் பகுதியில் இருக்கிற அந்த யூதர்கள் மேலே அன்பாக இருக்கிறான், கடைசியாக தன் பணியாளனை நேசிக்கிறான். இன்றைக்கி நம்ம இந்த 5 காரியங்களை செய்கிறோமா என்ற கேள்வியை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையிலே நாம் விசுவாசத்தின் வீரர்களாய் வர வேண்டும் என்றால் நாமும் இந்த 100க்கு அதிபதியை போல நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து நம்ம எல்லா மக்களையும்
குறிப்பாக நம்மோடு கூட இருக்கிற, நமக்கு கீழாக இருக்கிற, நமக்கு கீழே யாரும் இல்லை, நம்ம எல்லாருமே சமமானவர்கள் தான். ஒருவேளை நம்மோடு கூட இருக்கிற மக்கள், நம்ம கூட பணியாற்றவங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க, நம்முடைய வயலில் வேலை செய்கிறவங்க இல்லையா, நம்முடைய தலைமைத்துவத்தின் கீழாய் வேலை செய்கிறவங்க யாரையும் நம்ம கேவலமாய் நினைக்காமல், அசிங்கமாய் நினைக்காமல், அவர்களை நம்ம சமமாய் நடத்துவதில் தான் இயேசு ஆண்டவருடைய அன்பு வெளிப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இந்த நாட்களில் நம்ம வாழ, சமத்துவத்தை இந்த உலகத்தில் விரும்புகிற இயேசுவின் பிள்ளைகளாக நம்ம வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம்ம உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான கர்த்தாவே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்தீர். இந்த புதிய நாளை ஆண்டவரே, செப்டம்பர் மாதத்திலே 12ஆம் நாளை காணும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. கேட்ட வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். 100க்கு அதிபதியினுடைய ஆண்டவரே பணியாளர் இதோ சுகவீனமாக இருந்த போது நீர் அவரை சுகப்படுத்தினீர். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், உடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையினாலே ஆண்டவரே உயிர் ஆண்டவரை வரும் என்பதை அறிந்திருக்கிறோம். உடைய வார்த்தை ஆண்டவரே மிகப்பெரிய வல்லமை உள்ளது. அது மிகப்பெரிய காரியங்களை செய்யும். வார்த்தையினாலே உலகத்தை படைத்தார். ஆண்டவர் வார்த்தையானவர் மாம்சமானார், கிருபையும் சக்தி நிறைந்தவர்கள் தங்கியிருந்தார் என்ற ஆண்டவரை வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மத்தியில் நீர் வார்த்தையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவர். இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் திருமறையின் வழியாய் நீர் பேசுகிறீர், ஆயர்கள் வழியாய் பேசுகிற வார்த்தைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றங்களை செய்கிறது, அற்புதங்களை செய்கிறது. நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் சுகத்தை, பலத்தை, ஆசீர்வாதத்தை தாருங்க. வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள், பாவங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையுமே தேவன் மாற்றி ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பாவ வாழ்க்கையில், சுகவீனமான வாழ்க்கையில், படுக்கையில், வியாதியில், துன்பத்தில், துயரத்தில் இருக்கிற மக்களை தேவன் இந்த வார்த்தை சந்திக்கட்டும் ராஜா. ஆண்டவரின் ஒரு வார்த்தை சொல்லு ராஜா, என் பாவங்கள் மாறட்டும், என் கஷ்டங்கள் போட்டும், என் வியாதி மாறட்டும் என்று சொல்லி எத்தனையோ மக்கள் அழுது கொண்டிருக்கிறாங்களே. என் தேவனே, கண்ணோக்கி பாருங்க, ஒவ்வொருவரையும் சந்திங்க. உடைய அற்புதமான விடுதலையை இந்த நாளில் நீ தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றார். பாதம் பணிந்து உடைய பாதத்தை முத்தமிட்டு நாங்கள் வணங்குகிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வாதம். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற மக்கள், ஆண்டவர் இந்தியாவில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக என்னுடைய ஆட்சி செய்கிற ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவர் எங்களுடைய முதலமைச்சர், கவர்னர், கலெக்டர்ஸ்க்காக, அமைச்சர்களுக்காக ஆண்டவரே மீண்டும் மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். மாணவர்கள் ஆண்டவரே அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் மாறட்டும். அமைதியான ஒரு சூழ்நிலை அந்த ஆண்டவரே மணிப்பூரில் வரட்டும். 1 வருஷம் ராஜா மக்கள் வாழ்க்கையை இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்திருக்கிறாங்க. கண்ணோக்கி பார் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்னால் ஜெபிக்கிறோம். ஆயர் பெருமக்களை ஆசீர்வதி. உலகமெங்கும் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆயர்கள், ஆயர் பெருமக்கள், பெண் ஊழியர்கள், திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், குறிப்பாக மிஷினரிகள், பல்வேறு நாடுகளிலே துன்பத்தில், துயரத்தில் பணியாற்றுகிற எல்லா மிஷினரிகளையும் அன்போடு நினைவு கூறுகிறோம். இந்தியாவில் பணியாற்றி கொண்டிருக்கிற என்னுடைய FMBB மிஷினரிகள், ஜெம்ஸ் மிஷினரிகள், IMS, NMSI மிஷினரிகள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பார். குறிப்பாக இந்த நாளில் என்னுடைய அன்புக்குரிய FMBB மிஷினரிகள் கவிதா டென்சிங் அவர்களுக்காக, என்னுடைய அன்பு மகள் ஆடவர் பிள்ளை லிசா மெராக்லினுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற ஆண்டவர் கீமோதெரப்பி நடந்து கொண்டிருக்கிறது. வருகிற 23ஆம் தேதி பாடி ஃபுல் செக்அப் என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம். இதோ டோரா ஊரில் மகள் தங்கியிருக்கிறாள். கண்ணோக்கி பார். கடந்த நாட்களில் கூட நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரை உன்னுடைய குணமாக்கும் கர்த்தர் நானே, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாக விளங்கும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் வார்த்தையில சொன்னி. இதோ அடியேன் வேலூரில் பணியாற்றுகிற போது அவர்கள் குடும்பமாய் வந்து ஜபித்து கொண்டு சென்றதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. கண்ணோக்கி பாருங்க. உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், உடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் இருக்கிறவர்கள், அந்த குடும்பத்தை என் தேவன் கைவிடாதபடி மகளை ஆண்டவர் நீர் காத்தவர்களும் சீக்கிரமாய் சுகம் பெற்று உமக்கு நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவியருளும் புது பலனை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கும். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரை பலவீனமாய் சுகவீனமாய் படுக்கல இருக்கிறாங்களோ எல்லாரையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து சுகத்தை தார். உடைய நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதம் பலப்படுத்தும். அதே போல் இந்த நாளில் தன்னுடைய திருமண நாளை நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அருமையான ராபர்ட் செபஸ்டின் பெயிண்ட் ஐயாவுக்காக, நீலா அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தாவி குடும்பங்களை ஆசீர்வாதிங்க. இந்த திருமண நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கணவன் மனைவியாய் அன்பு செலுத்தி இன்னும் வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும்.
அன்பான ஆண்டவர் பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த ராஜா. அதே போல இந்த நாளில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு நன்றி செலுத்திய எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளில் இந்த ஊழியத்தில் என்னோடு இருக்கிற நண்பர் சாருக்காக, என் அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மறைகளுக்காக, இப்படி சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களாக இணைந்து இந்த ஊழியத்தில் இருக்கிற போது இப்படி கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ராஜா சாருடைய குடும்பத்தையும் சாக்கோ சாருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. இதை அநேக மக்கள் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக. ஆண்டவரே இதை உடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிற போது உடைய ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும். இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வதிங்க. இப்படி இந்திய தேசத்தையும் எப்படிய ஆண்டவர் தமிழ்நாட்டையும் எப்படிய தாய் திருச்சபையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜபிக்கிற. இந்திய நாட்டில் பணியாற்றுகிற எல்லா ஊழியர்களையும், ஸ்தாபனங்களையும், பள்ளிக்கூடங்களையும், மிஷினர்களையும் கர்த்தர் காத்தரல வேண்டுமா ஜபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளில் நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமென்.